அதிமுகவில் ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி நீக்கப்பட வேண்டும், மறுபடியும் சேர்க்கப்பட வேண்டும். அட பாவிங்களா, 60 வருஷமா இருந்த ஒரு கட்சியை அழிச்சிட்டிங்கள. தொக்குளாக பரோட்டாவை கிள்ளி போடுற மாதிரி கட்சியே அழிந்தது. இனிமேலும் இந்த கட்சி வளர வாய்ப்பே கிடையாது. ஜெயலலிதாவே மீண்டும் உயிருடன் எழுந்து வந்தால் மட்டும்தான் அதிமுக மறுபடியும் ஆலமரமாக இருக்கும். இப்போ அதிமுக ஆலமரம் அல்ல, முருங்கை மரம் சைஸ் கூட பார்த்திங்கன்னா கிடையாது. எனக்கு அதிமுக பற்றி சம்டைம் வீடியோஸ்லாம் பேசும்போது பழைய அதிமுக தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பழைய அதிமுக கூஸ் பம்ஸாக முதலமைச்சராக பதவியேற்க ஜெயலலிதா வரும்போது ஒரு பெண் சிங்கம் பொறுமையாக முதலமைச்சருக்கு சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கும். அப்போ ஜெயலலிதாவுக்கு அவர் பார்த்திங்கன்னா பொறுமையாக நடந்து வருவார். ஒட்டு மொத்தம் 36 அமைச்சர்களுமே அப்படியே செங்கோணத்தில் பாருங்க, ஒட்டு மொத்தமாக குறுங்கோணத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா குனிஞ்சி தான் இருக்கணும். எவனா ஒருத்தனாவது நேராக அவனை கண் பார்வை இருந்துச்சுன்னா டைரெக்டாக அப்படியே பதவியேற்பு விழா முடிஞ்சிடும், நோட்டீஸ் போகும், கால் வரும், போயஸ் கார்டனுக்கு போய் கும்மாங்குத்து தான். ஜெயலலிதா கிட்ட இல்லை, அங்கே அவர் பவுன்சர்ஸை வச்சுட்டு இருப்பார். எதனா நீ தப்பு பண்ண அப்படின்னா ஒரு வார் ரூம்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த சிவாஜி படத்தில் வரும் பார்த்தீங்களா, முடிஞ்சிடும். வெளியே அம்மாவின் சந்திப்பு மிக அருமையாக இருந்தது, வாங்கினது பின்னாடி அடி, ஆனால் சொன்னது இப்படியா பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் அதிரடியாக நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தயவு செஞ்சு பழைய அதிமுக கட்டாயமாக திரும்பி வர வேண்டும் அப்படின்றது தான் அனைவருடைய எதிர்பார்ப்புகளாகவும் இருக்கிறது. ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகின்ற ஒரு சூழ்நிலையை நோக்கிய நகர்வை எடுக்கிறதா என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே, ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போல் நிறைய காணொளிகள் பார்த்திங்கன்னா இருக்கிறது. ஜெயலலிதா அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி மிக முக்கியமான ஒரு நபரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஜெயலலிதா எங்கே, எடப்பாடி பழனிசாமி எங்கே, ஓகேங்களா? ஸோ அவரையும் இவரையும் தயவு செஞ்சு நம்ம பொருத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் வேறு வழியே இல்லை. இந்த மனுஷனை வச்சாது ஒட்டி போஸ்டர் ஸ்டிக்கர் அது இதுன்னு ஒட்டி வச்சு அவன் மைண்டில் ஏற்றி ஏதோ 117 தொகுதி எடுத்து இந்த கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றி ஆகணுன்ற ஒரு கட்டாயம் வேண்டுமென்றால் எடப்பாடியின் காலை கழுவி குடித்தால் மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. பார்க்கலாம், இணைவதும் இணையாததும் அவரவர் தனிப்பட்ட விருப்பம். ஸோ இது போல் அடுத்தடுத்த காணொளிகளோடு தொடர்ந்து சந்திக்கலாம் நண்பர்களே.